ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி வரும் வாரங்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். சந்தியா இப்போ ஐபிஎஸ் ட்ரைனிங்காக சென்னை கிளம்புறாங்க. சரவணனோட அம்மா அப்பா சரவணன் 3 பேருமே இப்போ சந்தியா கூட போகிறாங்க. ட்ரைனிங் அகாடமிக்கு போயிடுறாங்க. இப்போ 3 பேருமே ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அசம்பிள் ஆகணும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சந்தியா இப்போ அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி சிவகாமி கையில் கொடுக்குறாங்க. ஜுவல்ஸ்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா போகிறாங்க. சந்தியா இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலீஸ் ட்ரெஸ் போட்டு அங்கேருந்து வராங்க. சந்தியாவை போலீஸ் ட்ரெஸ்ல பார்த்த உடனே சிவகாமிக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கு. சரவணன் அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்ததான் ஐபிஎஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அங்கே ஒரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராங்க. எல்லார் கையிலேயும் ஒரு நேம் போர்டு இருக்கு. அதில் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட நேம் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அவங்களோட நேம் இப்போ எழுதுறாங்க. மிஸ் பிரியா, மிஸ்டர் அருண் இந்த மாதிரி எழுதுறாங்க. சில பேர் அவங்க அப்பாவோட பேரை சேர்த்து எழுதுறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர் சொல்றாங்க, எல்லாரோட பேருக்கு முன்னாடி இருக்கிற மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ் இது எதுவுமே நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேருக்கு பின்னாடி சர்நேம், உங்களோட அப்பாவோட பேரு, இந்த மாதிரி எந்த பேருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட பேர் மட்டும்தான் அந்த போர்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே ட்ரைனிங்க்கு வந்திருக்கிற எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் பெண் வேறுபாடு இங்கே கிடையாது, எல்லாருக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரைனிங்ல இருக்கிற ஒரு நிமிஷமும் நீங்க உங்க குடும்பத்தை பத்தியோ இல்ல குடும்பத்துல இருக்க பிரச்சனையை பத்தியோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல, எதை பத்தியும் நினைக்க கூடாது. நீங்க இப்போ இங்க ஒரு தனி ஆள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட எண்ணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரைனிங்கை நல்லபடியா முடிச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அந்த எய்ம் மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சரவணன் அப்பாட்ட சொல்றாங்க, என்ன இவங்க கல்யாணமானது குடும்பத்தை எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சொல்றாங்க, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு அலாட் பண்ண ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாவோட ரூமுக்கு இப்போ சரவணனோட அம்மா அப்பா சந்தியா எல்லாருமே போறாங்க. சந்தியா ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இப்போ 2 பேரண்ட்ஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க பொண்ணுக்காக இங்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சந்தியாவோட மாமியார் கேக்குறாங்க. இல்ல, நான் எங்க பொண்ணை கூட்டிட்டு வரல, என்னோட பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறோம், என் பையன் தான் இங்க ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு வந்திருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது கேட்ட உடனே சிவகாமி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சந்தியா ரூமுக்கு பக்கத்துல ஒரு ஆம்பளையை தங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே ஆபீசர் பார்த்து பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சிவகாமி. நேரா போய் அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் கொடுக்குற ஆபீசர் பார்த்து பேசுறாங்க. மேடம், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ சந்தியா என்னோட மருமக இங்க ஐபிஎஸ் ட்ரைனிங்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மருமக ரூம் பக்கத்துல ஒரு ஆம்பளைக்கு ரூம் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸுக்கு தனியா ரூம் எல்லாம் ஒதுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க எல்லாருக்கும் ஒரே ரூல் தான், இங்க ஆண் பெண் பாகுபாடுலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்காகலாம் எங்க ரூல்ஸை மாத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு கோபப்படுறாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இங்க இருக்க முடியும்னா இருங்க, இல்ல அப்படின்னா உங்க மருமகளை கூப்பிட்டு நீங்க இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாட்ட அந்த ஆபீசர் கேக்குறாங்க, என்ன சந்தியா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தியா. சரவணன் ஐபிஎஸ் மேடம்கிட்ட சொல்றாரு, சந்தியாவோட வாழ்க்கையோட லட்சியமே ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்றதுதான், சின்ன வயசுல இருந்து அவங்களோட கனவு மேடம் இது அப்படின்னு சொல்றாரு. அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் அந்த அகாடமில சொல்றாங்க, ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் உள்ள இருக்க கேன்டீன்ல சாப்பிடணும், கூட வந்தவங்க எல்லாம் வெளியில தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால சந்தியா மட்டும் இப்போ அவங்க சாப்பிட்றதுக்காக போறாங்க. சந்தியாவுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு ஜிலேபி கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே சரவணன் ஞாபகம் வந்துருது சந்தியாவுக்கு. சரவணனுக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. சரவணன் வந்த உடனே சரவணன் கையில கொடுக்குறாங்க. சரவணனும் அதை வாங்கி சாப்பிடுறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்ததான் அந்த ரூம்ல இருக்க கண்ணாடியில ஒரு ஸ்மைலி வரைகிறாரு சரவணன். இதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க சந்தோஷமா சிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ட்ரைனிங் அகாடமில சொல்றாங்க, ட்ரைனிங் ஆபீசர்ஸ் மட்டும்தான் இங்க இருக்கணும், கூட வந்தவங்க எல்லாருமே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்போ சந்தியாவை விட்டுட்டு சரவணன் ஃபேமிலி இப்போ கிளம்பி போறாங்க. கிளம்பி போறதுக்கு முன்னாடி அந்த அகாடமில ஒரு டிராஃபி இருக்குது, அதை பாக்குறாங்க சிவகாமி. இந்த ஐபிஎஸ் ட்ரைனிங்ல யாரு பெஸ்டா அச்சீவ்மெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போற கப்பு தான் அது. சிவகாமி அங்க போய் இப்போ சந்தியாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த கப்பை நீ தான் கண்டிப்பா வின் பண்ணணும் சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அப்பா அப்பதான் உண்மையா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த டிராஃபியை நான் வின் பண்ணிருவேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சரவணன் சந்தியாட்ட சொல்றாரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களோட கவனம் ஃபுல்லா இந்த ட்ரைனிங்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
கண்டிப்பாங்க. நான் நல்லபடியா இந்த ட்ரெய்னிங்க முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சந்தியாவுமே ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. சரவணனோட அம்மா, அப்பா 3 பேருமே இப்ப ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. சந்தியா இப்போ அவங்களோட ரூமுக்கு வராங்க. அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரவணன் கண்ணாடியில வரைஞ்சிருக்க ஸ்மைலிய பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அடுத்ததா இப்போ சந்தியாவுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லா ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸுமே 400 கிலோமீட்டர்ஸ் ஓடணும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாவுமே ரொம்ப முயற்சி பண்ணி ஓடுறாங்க. ஆனா தடுமாறி ஒரு கட்டத்துல கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கால்லயும் இப்போ அடிபட்டுருது. ஆனாலும் சந்தியா அந்த வலியையும் தாங்கிக்கிட்டு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. சந்தியா அந்த ரன்னிங் ரேஸை கம்ப்ளீட் பண்ணாங்களா, ட்ரைனிங்கை வெற்றிகரமா முடிச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆவாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.